ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்திலே இன்று நாம் பார்க்க இருக்கும் வாக்கியம், கடிந்து அவனை கண்டேனோ திருமங்கையாரை போலே. நம்ம இன்னைக்கு திருமங்கை ஆழ்வாரை பற்றி இந்த வைபவத்தில், இந்த வாக்கியத்தில் நாம் தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். திருமங்கை ஆழ்வார் 12 ஆழ்வார்களில் கடைக்குட்டி ஆழ்வார்னு அழைக்கப்படக்கூடியவர். ரொம்ப அழகாக அவருடைய தேனாக ஒழுகக்கூடிய அந்த தமிழ் இசையால் எம்பெருமான் மேலே பல பிரபந்தங்கள் இயற்றியவர். திருவிழுக்கூற்றிருக்கை, திருநெடுந்தாண்டகம், திருக்குறுந்தாண்டகம், சிறிய திருமடல், பெரிய திருமடல், பெரிய திருமொழி என்று 6 பிரபந்தங்களை இயற்றியவர் நம்முடைய திருமங்கை ஆழ்வார். இந்த திருமங்கை ஆழ்வார் எப்படி திருமாலால் ஆட்கொள்ளப்பட்டார் அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு அருமையான உணர்ச்சி பூர்வமான, நம்ம எல்லாருக்குமே ஒரு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைபவம். திருமங்கை ஆழ்வார் ஆழ்வார்களிலேயே அதிகமான திவ்ய தேசங்களை பாடிய ஒருவர். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்படக்கூடிய ஆலயங்களில் நிறைய பறந்து விரிந்துபட்ட பல்வேறு ஆலயங்களுக்கும் சென்றவர் திருமங்கை ஆழ்வார். மங்களாசாசனம் அப்படிங்கிறது ஆழ்வார் ஒரு ஆலயத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய அர்ச்சாவதார மூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த திருமாலை பற்றி புகழ்ந்து பாடுறதுக்கு மங்களாசாசனம்னு நம்ம சொல்லுவோம். அப்படி பாடல் பெற்ற பல திவ்ய தேசங்கள், யாரால் பாடல் பெற்றதுன்னா அதிகமான ஸ்தலங்கள் திருமங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்ற ஸ்தலங்கள். இந்த திருமங்கை ஆழ்வார் சோழ நாட்டினை ஆண்டு சோழர்களுடைய காலத்தில் அவர்களுடைய சேனாதிபதியாக, தளபதியாக இருந்தவருக்கு மகனாக பிறந்தவர். நல்ல கருகரு நீல நிறத்தில் இருந்ததுனால நீலன்னு அழைக்கப்பட்டார். இது தஞ்சை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவழுதி வளநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊர் பக்கத்தில் திருவாள மார்பன் அந்த இடத்துல பிறந்தவர் இந்த திருமங்கை ஆழ்வார். இவர் சேனாதிபதியாக இருந்து சோழர்களால் குறுநில மன்னனாக முடிசூட்டப்பட்டவர். சோழனுக்கு அவருடைய வரியை செலுத்தி கொண்டு குறுநில மன்னனாக வாழ்ந்து வந்தவர் தான் இந்த திருமங்கை மன்னன். இப்படி அவருடைய வேலை என்னன்னா, அவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட பகுதிகளுக்கெல்லாம் போகிறது, அங்கிருந்து வரி வசூல் செய்து சோழனுக்கு அவர் கொடுக்க வேண்டிய பங்கை கொடுக்கிறது. இதுதான் இவருடைய பணியாக இருந்தது. இப்படி அவர் போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு முறை தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்த திருவெள்ளக்குளம், இன்றும் இருக்கிறது அந்த இடம், திருவெள்ளக்குளம். இந்த திருவெள்ளக்குளத்துக்கு அவர் போயிருக்கார். அந்த திருவெள்ளக்குளத்தில் அங்கே ஒரு அருமையான ஒரு வைணவ குடும்பம். அந்த வைணவ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் குமுதவல்லி நாச்சியார் அப்படின்னு அழைக்கிற இந்த பெண் ரொம்ப அழகாக நடனம் ஆடக்கூடியவள். அவள் நல்ல வைணவ திவ்யத்தலங்களில் உள்ள பெருமாள் மீது இருக்கக்கூடிய பாடல்களுக்கெல்லாம் அவர் ஒரு நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அந்த நடன நிகழ்ச்சி நடக்கிறது, அதையெல்லாம் பார்க்குறார். அங்கிருந்து தன்னுடைய இல்லத்துக்கு, தன்னுடைய அரண்மனைக்கு திரும்புறது வரைக்கும் அந்த நடனத்தை பற்றியும், அந்த குமுதவல்லி நாச்சியார் தானே ராமனாக, கண்ணனாக, உலகளந்தானாக ஒவ்வொரு அவதாரத்தையும் காட்டிய அந்த வைபவங்களையும் அப்படியே பேசி கொண்டு வரார். திருமங்கை மன்னனுக்கு இந்த குமுதவல்லி நாச்சியாரை மணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஏற்படுறது. இந்த ஆசையை சொல்கிறதுக்காக அவரே பெண் கேட்டு சீரோடு தன்னுடைய உற்றார் உறவினரோடு திருவெள்ளக்குளம் வருகிறார். திருவெள்ளக்குளம் இந்த குமுதவல்லி நாச்சியாருடைய தந்தையை சந்தித்து தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆசையை தெரிவிக்கிறார். அவருக்கும் தோணுகிறது, எப்படியாவது இந்த குமுதவல்லிக்கு ஒரு நாள் திருமணம் செய்யத்தான் வேணும். இந்த நீலனும் வந்திருக்கான், ரொம்ப பார்க்க ஆளும் அழகாக கருகருன்னு நன்னா இருக்கான், நல்ல பெரிய தோளும் மார்பும் உடையவனாக இருக்கான், குறுநில மன்னனாக இருக்கான், அவளை பண்ணுறதுல ஒன்றும் இல்லை, எதுக்கும் என் பொண்ணை கேட்குறேன் அப்படின்னு. இங்கே மக்களுக்கு எல்லாமே ஒரு பயம் இதுக்குள்ளே ஏற்பட்டுறது, குறுநில மன்னனே பொண்ணு கேட்டு வந்திருக்கானே அப்படின்னு. அந்த நேரத்தில் குமுதவல்லி நாச்சியாருடைய தந்தை சொல்கிறார், எதுக்கும் என் பொண்ணை ஒரு வார்த்தை கேட்போம் அப்படின்னு சொல்கிறார். குமுதவல்லி நாச்சியார் அழைத்து வரப்படுறார். அவர்கிட்ட இந்த மாதிரி இந்த நீலன் உன்னை திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசைப்படுறாம்மான்னு கேட்க, அந்த பெண்ணும் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, பண்ணலாம், ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை அப்படிங்கிறார். அது என்ன நிபந்தனை அப்படின்னு கேட்க அவர் சொல்கிறார், நீங்கள் ஒரு ஆண்டு முழுவதும் வைணவ அடியார்களுக்கு நீங்கள் உணவு அளிக்க வேண்டும், அன்னதானம் செய்ய வேண்டும். அதாவது எல்லாருக்கும் நீங்கள் சாப்பாடு போடணும். வைணவ அடியார்களுக்கு ஆண்டு முழுவதும் நீங்கள் இதை செய்யணும்னு.
இவ்வளவுதானே, வருஷம் ஃபுல்லாக வைணவ அடியார்களுக்கு சாப்பாடு போடணுமா, அவ்வளோதானே, நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிற. நீங்கள் வந்து வைணவனாக மாற வேண்டும் அப்படிங்கிற. இந்த வைணவனாக மாறுவது என்ன அப்படின்னு கேட்குறப்போ, திருமாலை தலைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், பஞ்ச சம்ஸ்காரம் பண்ண வேண்டும், நித்திய பூஜை செய்ய வேண்டும், வைணவ அடியார்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். இதெல்லாம் வந்து கேட்டு தெரிந்து கொண்டு இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, இன்றே துவங்குகிறேன் என்று வைணவராகிறார். வைணவ அடியார்களுக்கு உணவளிக்கும் அந்த வேலையும் துவங்குகிறார். குமுதவல்லி நாச்சியாருடைய கரத்தை பிடித்து திருமணமும் செய்து கொள்கிறார். இப்படியாக இவர்கள் உணவு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்போ, குறுநில மன்னன் தனக்குட்பட்ட வசதிக்கு ஆளுகைக்கு உட்பட்டதை வைத்துக்கொண்டு அப்படியே எல்லாருக்கும் உணவறிந்து கொண்டே வருகிறார். நாட்கள் செல்ல செல்ல கையிருப்பு குறைந்துட்டே வருது. இந்த காலகட்டத்தில், இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, இவர் சோழ மன்னனுக்கு வரி செலுத்த வேண்டிய அந்த நேரம் வருகிறது. ஆனால் இவர்கிட்ட அவருக்கு வரி செலுத்துறதுக்கான பணம் இல்லை. என்ன செய்ய அப்படின்னு தவித்து கொண்டிருக்கிறப்போ, இந்த வரி வசூல் செய்ய வருபவர்கிட்டலாம் வந்து ஏதாவது கேட்கும்போது, நாளைக்கு தரேன், நாள் கழிச்சு தரேன், 2 நாள் கழிச்சு தரேன், அடுத்த வாரம் தரேன், இப்படியே சொல்லிக்கொண்டே சாக்கு சொல்லிகிட்டே வர்றார். இந்த சாக்கு நிறைய நாட்கள் சொல்லி கொண்டு போனதுனால அவர்கள் படையோடு வந்து இவரை கைது செய்யணும்னு வராங்க. அப்படி கைதும் செய்து கொண்டு அழைத்து போய் விடுகிறார்கள். அப்படி போன இடத்துல அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது இரவு இந்த காஞ்சியிலே இருக்கக்கூடிய வரதன், கேட்டவுடனேயே வரம் தருபவன், வரங்களை எல்லாம் வைத்து கொண்டிருக்கிறவன், அவன் வந்து சொல்கிறான், நீ இந்த இடத்துக்கு வந்தியானா அங்கே நான் உனக்கு பொன்னும் பொருளும் வைத்திருக்கேன், நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுறார். இதை பார்த்ததும் தனக்கு காவலனாக இருக்கக்கூடியவன்கிட்ட, நம்ம காஞ்சியில் இந்த இடத்துக்கு போனான்னா எனக்கு பணம் கிடைக்கும், நான் அந்த பணம் கிடைச்ச உடனே என்ன வரி செலுத்தணுமோ அதை தந்துடுறேன் அப்படிங்கிற. இதை கேட்டுக்கொண்டு அங்கே போகிறார்கள். அங்கே போய் சொன்ன இடத்துல, வரதன் சொன்ன இடத்துல பார்த்தா அங்கே வந்து தங்க காசுகளே இருக்குது. அதையெல்லாம் தோண்டி எடுக்கிறார்கள். அந்த தங்க காசுலேருந்து செலுத்த வேண்டிய வரியை செலுத்திவிட்டு பாக்கியே, அப்பாடி எனக்கு கையில் பணம் கிடைத்தது வைணவடியார்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு அப்படின்னு அதையும் எடுத்துக்கொண்டு வருகிறார். இதுவும் செலவழித்து தீர்ந்து விடுகிறது. கையில் காசு இல்லை. என்ன பண்ண, நான் என்கிட்ட பணமே இல்லையே அப்படின்னு இருக்கும் பொழுது தான் அவர் நினைக்கிறார், நம்ம இந்த காட்டு வழியாக போகிறவர்கள்கிட்ட வழிப்பறி கொள்ளை செய்தால் அவர்கள்ட்ட மிதமிஞ்சி இருக்குது, அதை வாங்கி கொண்டு வந்து நம்ம வைணவ அடியார்களுக்கு உணவு அளித்திடலாம் அப்படின்ட்டு அந்த தனியாக காட்டு வழியாக போகிறவர்களிடம் வழிப்பறி கொள்ளை செய்து எடுத்துக்கொண்டு வந்து அதை வைத்து அவர் வந்து சாப்பாடு போட்டுட்டே வர்றார். இப்படி போயிட்டே இருக்கிற பொழுது ஒரு நாள் எம்பெருமான் நினைக்கிறான், இவனை நாம் தடுத்தாட்கொள்ள வேண்டும்னு. ஒரு தம்பதியாக அவர் வந்து கானகத்திலே வரார். அப்படி வந்தவர்கள் நிறைய நகையும் நட்டும் போட்டுக்கொண்டு ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்கள். இந்த கொள்ளையர் கூட்டம் பார்த்ததும் அந்தனர் தம்பதியினராக அங்கே தெரிகிறார். தெரிஞ்சோடனே உன்ட்ட இருக்கிற நகை நட்டெல்லாம் கொடுப்பான்னு கத்தியால் மிரட்டுறார். எல்லாத்தையும் கொடுத்துடுறார். கொடுத்ததும், நீ கை மூட்டையில் வச்சுருக்கிறத கொடுத்துருக்கிய, நீ போட்டுன்னு இருக்கிறதையும் கொடுன்னு கேட்க ஒன்று ஒன்றா பெருமாளும் தாயாரும் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய திவ்ய ஆபரணங்களை எல்லாத்தையும் கழட்டி கொடுக்குறார். வாங்கி வாங்கி மூட்டை கட்டுகிறார்கள். அப்படியே இப்போ எல்லாத்தையும் வாங்கியாச்சு. பார்த்தா பெருமாளுடைய திருவடியிலே, அந்தணருடைய திருவடியிலே, அந்த வந்திருக்கிற தம்பதியினர் அவருடைய திருவடியில் வந்து ஒரு மெட்டி, தங்க மெட்டி இருக்குது. அது மட்டும் உனக்கு எதுக்கு அப்படின்னு நீலன் கேட்குறான். நீலன் கேட்டதுக்கு அந்த அந்த ஆடவர் சொல்கிறார், அது என்னால் நான் கழுத்தி பார்த்தேன்ப்பா, வரல, வேணாம் நீயே கழுத்திக்கோ அப்படின்னு. அவரும் கழுத்தி பார்க்குறார், வரல அப்படின்னு சொல்கிறார். நீலன் போய் அந்த அந்தணருடைய காலை பிடிச்சு பற்றி கொண்டு அந்த மெட்டியை இழுத்து பார்க்குறார், வரலை. இன்னும் வலிய இழுத்து பார்க்குறார், அப்பவும் வரல. உடனே நீயே எப்படி முடியுமோ பார்த்துக்கோ அப்படின்னு கேட்டார். அவர் வந்து அந்த அந்தணர் சொல்லி விடுகிறார். உடனே இழுத்து பார்த்துட்டேன், வரல, என்ன பண்ண, நீ எப்படி எடுக்கணுமோ எடுன்னு சொன்னதும் தன்னுடைய பல்லால் அவருடைய காலை பற்றி கடித்து அந்த மெட்டியை கழுத்துறார். டக்குன்னு இவருக்கு ஏதோ படுகிறது திருமங்கை ஆழ்வாருக்கு. என்ன செய்யன்னு தெரியலை. ஆனாலும் அதை மூட்டையை கட்டி கொண்டு அதை தூக்குறார். இவ்வளவு நேரம் எடுத்து வச்ச அந்த நகையை தூக்கவே முடியலை, பாரமாக இழுக்கிறது. உடனே இந்த நீலன் வந்து அந்த தம்பதியை பார்த்து கேட்குறார், வேதியர்னால ஏதாவது மந்திரம் போட்டு வச்சிருக்கியோ நான் அதை எடுக்கக்கூடாதுன்னு. ஆமாம், மந்திரம்தான் போட்டிருக்கேன். என்ன மந்திரம் சொல்லு அப்படின்னா, கிட்டவா சொல்கிறேன் அப்படிங்கிறார். கிட்ட வந்த நீலனுக்கு காதில் ஓம் நமோ நாராயணாய என்ற 8 எழுத்து மந்திரத்தை எம்பெருமானே சொல்கிறார். கேட்ட மாத்திரத்திலேயே இவருக்கு புரிந்து விடுகிறது, இது வந்தது சாதாரண ஆளில் எம்பெருமான் என்று. அன்று முதல் அப்படியே நான் செய்ததை எல்லாத்தையும் விட்டு பெருமாள் திருவடியே தொழுது
அப்படியே ஒரு நிலைக்கு வருகிறார். அங்கு அப்பொழுது அவர் கண்ட காட்சியை தான், வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெரும் துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளவிய தரும் கல்வியே என்று நாடினான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படிங்கிறதுல தொடங்கி நமக்கு எல்லாருக்குமே அறிமுகமான குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினமாயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். எப்படி கண்டு கொண்டார் என்றால், எம்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு எம்பெருமானுடைய நகைகளை திருடப் போய் எம்பெருமானுடைய திருவடியில் இருந்த அந்த மெட்டிக்காக அவரை கடிந்து அவரால் அவரை அடைந்தவர் இந்த திருமங்கை ஆழ்வார். அதிலிருந்து அவர் நமக்கு கொடுத்த பிரபந்தங்கள், ஒவ்வொரு திவ்ய தேசமாக சென்று அவர் வழிபட்டது, திவ்ய தேசங்களுக்கெல்லாம் அவர் செய்திருக்கக்கூடிய சேவைகள், இவற்றை எல்லாம் மனத்தில் வைத்து நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை கேட்கிறார், நான் கடிந்து அவனை கண்டேனோ திருமங்கையாரை போலே என்று கேட்கிறார்.